கூடி இந்த போராட்டம் என்பது இந்த மக்களுடைய போராட்டம்ங்கிறது வெற்றி பெற்றிருக்கு. இந்த மக்களுக்கான உரிமைகள் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தின் மூலமாக நிலைநாட்டியிருக்கிறது. இனிமேல் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது வந்து இந்த சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸோ வந்து எந்த இடையூறும் அச்சுறுத்தலும் பண்ண மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இல்லைங்க, என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சின்னோடப்பு மக்கள் வந்து வெளியேற்றக்கூடாது, சரியான நீதி வேணும் அப்படின்னு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வழக்கறிஞர் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள்லாம் இப்போ தான் கோர்ட்டுக்குலேருந்து வெளில வராங்க. வந்ததுக்கு பிறகு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். இதுவா வாங்க. இல்லை, அதை தான் நம்ம வர்றவங்களை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஏன் எடுக்கிறான்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். தம்பிங்க வாயா, வராளிங்க வாயா, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. அப்படியே இல்லைங்கண்ணே, ஒரே நிமிஷம் அப்படியே இங்கிட்டு இருந்து. தம்பி ஒருத்தன் மட்டும் வாங்க, மைக் எடுவா, உள்ளவா, இந்த வச்சுக்க மைக் எடு. வேறு யாராவது ஒரு பேனை வர சொல்லிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட நீ என்ன இருக்காங்க அப்படியே அங்கிட்ட கொஞ்சம் இதாகவே நில்லுங்க. கொஞ்சம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொஞ்சம் இங்கிட்டு வந்துக்கங்க, இங்கிட்டு வந்துக்கங்க. வணக்கம். அதாவது மதுரை மாவட்டம் சின்னோடப்பு கிராமத்தில் இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் விமான நிலையம் விரிவு பணிக்காக வந்து அந்த நிலங்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த மக்களை வந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து கோட்டாட்சியர்லேருந்து எல்லாமே வந்து அவங்கள வெளியேற்ற சொல்லி வந்து நடந்தது. இது சம்மந்தமாக இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணி எங்களுக்கான அந்த இடத்தை வந்து எங்களுக்கு வேறு ஒரு மாற்று இடத்தை வந்து ஏற்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து இந்த மக்கள் தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனை தொடர்ந்து திங்கட்கிழமை வந்து வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு எந்த நிலவில் இருக்குது, நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கங்க. இந்த வழக்கு வந்து என்ன நிலைப்பாட்டில்லைங்க இருக்குது? விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்னடப்பு கிராமத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நிலம் 200 ஏக்கர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக வந்து அவங்களுடைய வீடு வந்து நூற்றுக்கணக்கான வீடுகளை வந்து இடிக்கிறதுக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அரசாங்கம் வந்து போலீஸ் ஃபோர்ஸோடு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு எந்த விதமான முன் அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அறிவிப்பு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கல. இவங்களுடைய எந்த நாலேஜுக்கும் இல்லாமல் இரவு நேரத்துலேயே அதிகாலை 5:30 மணி போல் வந்து கரண்ட்லாம் வந்து கட் பண்ணி பாதிப்பை உண்டாக்கிட்டாங்க. உடனே நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணி மக்களின் சார்பாக வந்து பல இயக்கங்களும் வந்து போராட்டம் பண்ணி விளைவாக அவங்க ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்தாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் காலி பண்ணணும், வர சனிக்கிழமைக்குள்ளே காலி பண்ணணும்னு போன சனிக்கிழமை போராட்டம் நடக்கும் பொழுது வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் வந்து எங்களுடைய நீதியை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து போராட்டத்தை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அவங்களும் வந்து அந்த எபிசன் பண்ணுற அந்த வாகனங்கள்லாம் மறுபடியும் திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இமிடியேட்டாக வந்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து சில கோப்புகள்லாம் வந்து நாங்கள் வந்து ஆவணங்கள்லாம் திரட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இன்றைக்கிதே வந்து ஃபைல் ஆனது. இன்றைக்கி ஃபைல் ஆனதுலேயே வந்து லஞ்சு மோசன் லிஸ்ட்டு வாங்கி இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவங்கள வச்சு வாதாடினதில் இன்றைக்கி இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த உயர்நீதிமன்றத்திலேருந்து. அது என்ன ஆணைன்னு சொல்லி கேட்டால், இவங்க நாளைக்கு இல்லாமல் எந்த விதமான இடையூறும் பண்ணக்கூடாது. இந்த போலீஸினுடைய கெடுபிடிக்கு, அரசனுடைய கெடுபிடிக்கு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறது இந்த நீதிமன்றம். அந்த வகையில் வந்து இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க. இது இடைக்கால தடை. அப்போ கூடி இந்த போராட்டம் என்பது இந்த மக்களுடைய போராட்டம்ங்கிறது வெற்றி பெற்றிருக்கு. இந்த மக்களுக்கான உரிமைகள் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தின் மூலமாக நிலைநாட்டியிருக்கிறது. இனிமேல் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது வந்து இந்த சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸோ வந்து எந்த இடையூறும் அச்சுறுத்தலும் பண்ண மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இல்லைங்க, அப்போ வந்து வேறு ஒரு இடம் பெறுறதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த நிலம் வந்து வேறு எதுவும் ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை இந்த மக்களின் சார்பாக வந்து கோரிக்கை என்ன இந்த நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னால், இந்த மக்களுடைய நிலங்களை வீடுகளை வந்து அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக இவர்களுக்கு வந்து மறு குடி அமைப்பு செய்யணும். அது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. இது போக வந்து ரீகாம்பன்சேஷன்
செட்டில்மெண்ட்டு பண்ணணும், அதிகபட்சமான தொகையை வந்து மறுபடியும் கொடுக்கணும். சட்டப்படி 2013 ஆக்டின் பிரகாரம் வந்து இவங்களுக்கு அதிகபட்சமான ரீசெட்டில்மெண்ட்டு பண்ணணும், மறு குடியமைப்பு பண்ணணும், மறு தொகையும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற 2 கோரிக்கை வந்து முன் வச்சுருக்கிறோம். இதை வந்து சட்டப்படி இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி கொடி வச்சுருக்கோம். இது வந்து பரிசீலனையில் இருக்குது. அடுத்த வாய்தா வந்து 11ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க, 11/12 போட்டிருக்கிறாங்க. அடுத்த மாதம் 11. எஸ், சரி. இறுதி விசாரணை. ஆமாம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மக்களின் சார்பாக சின்னடப்பு கிராமத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அமைப்புகளின் சார்பாக வந்து வரக்கூடிய நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இந்த நல்ல ஒரு அறிவிப்பு எங்களுக்கு கிடைச்சதுனாடி வந்து நாங்கள் அந்த போராட்டத்தை பின்னாடி வந்து நாங்கள் வந்து வச்சுக்கலாம். தற்சமைக்கு வந்து அதை நிப்பாட்டி வைக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே அதான் ஓகே பேக்கில் இங்கே உள்ள இங்கிட்ட வாங்க, இடையிடலாமா? சந்தோஷமா என்ன தம்பி, சந்தோஷம் தானே? சிறப்பு. இதற்கு உறுதுணையாகிற அனைத்து வழக்கறிஞருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி இதை சுற்றி வையா. ஓகே ஓகே. எல்லாத்தையுமே போட்டீங்கன்னா பிரிச்சிடும். எதிர்பார்த்துட்டு இருக்கேன் போட்டு விட்டுருக்கு எப்படி அப்படின்னு. மக்கள் போராட்டம் வெற்றி தானே? வெற்றி தானே? சரி வாங்க வாங்க, இடையூறு இருக்காதுங்க, இடையூறு இருக்காதுங்க. ஓகே வாங்க வாங்க வாங்க.